அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, கேரளத்தினுடைய ஆன்மீக சுற்றுலா தலத்தில் ஒரு முக்கியமான இடத்துல நேர் திசையில் நாம் இருக்கிறோம். இந்தியாவிலே கட்டப்பட்ட முதல் பள்ளி ஜும்மா பள்ளி. பலதரப்பட்ட மக்கள் வருகிறார்கள். பெண்களுக்காக வேண்டி தனியாக ஒரு இடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கீழ்த்தளத்தில் தொழுகிற இடம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதை ஒன்றும் நம்ம போய் பார்க்கல. இதுதான் அந்த பள்ளியினுடைய நுழைவாயில். தொடர்ச்சியாக மக்கள் சாரசாரியாக வந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனுடைய அந்த கீழ்ப்பகுதியை நோக்கி தான் இப்பொழுது நாம் பயணிக்கிறோம். தொடர்ந்து அந்த கட்டப்பட்ட பள்ளியினுடைய முகப்பு தோற்றம் இதுதான். உள்ளுக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் ஜும்மா தொழுகை முடிந்ததுக்கு பிறகு நாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இதிலேருந்து அப்படியே நீங்கள் தொடர்ந்து காலி இடத்த வச்சுருக்கிறாங்க. இந்த பக்கம் டென்ட்டு போட்டு இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அப்படியே நீங்கள் கீழ் நோக்கி வந்தால் கீழே தொழுவதற்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதை நோக்கித்தான் நாம் பயணித்து கொண்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பயணிப்போம். அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. கீழே நோக்கி நம்ம பயணம் செய்கிறோம். அந்த மேடை பழமையான அந்த பள்ளி தொடர்புடையவருக்கு அருமையான இடத்தை அமைத்து கணினிமயமாக்கப்பட்டு இந்த பள்ளி அமைக்கப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு அந்த பக்கம் கூறுவதற்கு இது அந்த பள்ளியினுடைய உள் பகுதி கணினிமயமாக்கப்பட்ட அந்த பகுதி. அதுலேருந்து நாம் அப்படியே உள்ளே போகிறோம். மாஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. இது ஷூ அங்கே வெளியில் வை, அவுட் சைட். இதுக்கு இவ்வளோ பாதுகாப்பு? ஈமான் பாதுகாப்போடு இது முக்கியமாக என்ன? அதாவது இது எப்படி அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த பழைய பள்ளியில் ஜும்மாவுடைய பிரசங்கம்லாம் நடைபெறும். இந்த கேரளாவினுடைய ஒரு தனி சிறப்பு என்னென்னா, அல்லாஹுடைய கிருபையால் எல்லா பள்ளிவாசலிலையும் மதரசா நடத்துகிறாங்க. பாருங்கள், மாணவர்கள் படிப்பதற்காக வேண்டி தர்ஸ், அந்த இடம், பெஞ்ச் எல்லாம் வச்சுருக்கிறாங்களா. ரொம்ப பிரம்மாண்டமான பள்ளி. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அருள் புரியட்டும். ரொம்ப அழகாக நேர்த்தியாக அமைத்திருக்கிறார்கள். இதுக்கு மேலே ஒரு புராதனமான அந்த பள்ளி தொழுகிறவங்க கீழே தொழுகிறவங்க இங்கே தொழுகலாம். இது தொழுகை நேரனால நான் வெறும் காட்சியை மட்டும் பதிவு செய்கிறேன். தொடர்ந்து பயணிப்போம், பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.